உன்னை நாங்க அங்க கொடுத்துட்டு புது லக்கி வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப உனக்கு உண்மை தெரியுமா லக்கி? அதுவே போற குழந்தை எதுக்கடி அழுவுறது? அம்மா என்ன கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆமா லக்கி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா லக்கிய நம்ம பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க் அப்படின்னா, நியூ லக்கி வாங்க போறோம். ஓல்ட் லக்கி ஆயிட்டா நியூ லக்கி வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி பிராங்க் பண்ண போறோம். ஓகே, எஸ் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுது லக்கி. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் தப்பே பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்க, நான் மென்ஷன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இங்கதான் இருக்கு. ஓகே மக்களே, லக்கியே வந்து நம்ம கூட சங்கம் வச்சிச்சு. நம்ம வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் தப்பே பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்க, நான் மென்ஷன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐ கொடுத்துறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேச வீடியோக்குள்ள ஒரு விஷயம் புரியல. உலகத்துல லேடிஸ் தான் லேட்டா கிளம்புவாங்க. நீ இந்த பாலடைஞ்ச மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் நீ ஆக்குற. இந்த மண்டையில ஒரு ரிப்பா குத்துறதுக்கு 2 மணி நேரம் இந்த அம்மா ஆக்குது. நான் கிளம்பி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு நம்ம ஒரு வாட்டி உன் டாய்ஸ் எல்லாம் இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி நான் போட்டுருவேன். எல்லாம் பண்ண பயந்துருவாங்களா? தோசை கட்டியடா, நீ தோசை கட்டியடா. ஓகே மக்களே, ரொம்ப லக்கி வாய்க்குள்ள போட்டா சொன்னல ஊற போட்டு சாப்பிடுங்க. எடுத்து வெளிய எடுத்து பார்த்து சாப்பிடுங்க. யாரங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. கிளம்புன்னு சொல்லிட்டு ஏன்டி? போமோகிரானேட் மட்டும் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்கிறேன். எதுவுமே சாப்பிடவே இல்லை லக்கி. பாக்குற மக்கள்லாம் நம்மள என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நம்ம லைஃப் ஏதோ அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படியே எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. எங்க நடக்குது? பட் அது வந்து உண்மை கிடையாது. எங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, லைஃப்ல சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அடிக்கடி நாங்க வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டா ஏஎல்பி ஸ்டோரியில எங்களோட காதல் கதையை நாங்க ஷேர் பண்ணிருப்போம். சோ அதுல வந்து ஒரு விஷயம் நாங்க சொல்லியிருப்போம். வீட்டுல வந்து எங்களோட ஸ்டோரி எடுத்துட்டு போகும்போது என் வீட்டுல மெயினா ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு விஷயம் வந்து கேஸ்ட் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து ஓன் ஹவுஸ் இல்ல அல்லுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எதையும் நம்ம வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த டைம்ல என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த விஷயமே, என் ஃபியூச்சர் எப்படி ஸ்டேபிள் ஆக்க போறேன், உங்க அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன், நீ எல்லா ட்ரீம்லாம் எப்படி அச்சீவ் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயம் தான் ஓடிட்டே இருக்கும். அப்பதான் நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பேசினேன். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் உடன்பாடே இல்ல. ஆக்சுவலா நம்ப மாட்டேன். ஆனா பிரியா சொன்னாலேன்றதுக்காக போய் பேசினேன். ஆக்சுவலி செம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தான். சரி ஆஸ்ட்ராலஜிட்ட பேசினா கொஞ்சம் ஓகே ஆயிடுவானே அப்படிங்கறதுனால ஆஸ்ட்ரோடாக் ஆப்ல ஆஸ்ட்ராலஜர் சாஷி அவங்க கிட்ட தான் நான் வந்து கனெக்ட் பண்ண சொன்னேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் அவங்க கிட்ட சொன்னேன். கூடவே என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி மட்டும் தான் கேட்டேன். என்ன ரிப்ளை பண்ணாங்க தெரியுமா? உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், பட் இப்போ நீங்க கரண்ட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறத பத்தி தானே யோசிக்கிறீங்க அப்படின்னாங்க. பட்டுன்னு எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி இவ்வளவு விஷயத்தை அவங்களால சொல்ல முடியுதுதான் எனக்கு ஷாக்கே. அதுக்கப்புறம் என்னோட ஜாப், என்னோட ஸ்ட்ரெஸ், என்னோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பத்தியும் கேட்டேன். அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தது. நீங்க இப்போ ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ்ல இருக்கீங்க, அது கண்டிப்பா மாறும். இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். நீங்க வீடு வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க சிச்சுவேஷன் கண்டிப்பா மாறணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நானும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதே மாசம் 22 வந்து பிரியாவோட அப்பா வந்து எங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களோட வெட்டிங்கான பிளானும் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். கல்யாணத்தோட நெருக்கத்துல நாங்க புது வீடுமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ்ட்ராலஜி மேல பயங்கரமான நம்பிக்கையே வந்துச்சு. ஈவன் எங்க வெட்டிங் டேட் கூட நாங்க ஆஸ்ட்ரோடாப் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு லைஃப்ல. அப்ப கூட நாங்க ஆஸ்ட்ராலஜர் சாஷி கூட கனெக்ட் பண்ணி பேசணும். தேங்க்ஃபுல்லி கொஞ்ச நாள்ல எங்க எல்லா சிச்சுவேஷனும் மாறிடுச்சு. சோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க நினைச்சோம். ஆனஸ்டா சொல்லணும்னா வெளியே பாக்குறப்போ ஒரு ஆள் நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும். சோஷியல் மீடியால பாக்குறப்போ பயங்கரமா இருக்கும். ஆனா இன்டர்னலா உள்ள பாக்குறப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த டைம்ல நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தங்க கிளாரிட்டியோ இல்ல டைரக்ஷனோ கரெக்டா காட்டினா நல்லா இருக்கும்ல. ஈவன்
ஈவன் நீங்க கூட ஃபினான்ஷியல், மேரேஜ், கரியர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். ஜாப் இஷ்யூ வரலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம். அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் ஆகாம நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜி கிட்ட பேசுனீங்கன்னா சரியாயிடும் எல்லாமே. ஓகே மக்களே, ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். சம்டைம்ஸ் இந்த லிட்டில் கிளாரிட்டி வந்து நமக்கு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் கொடுக்கணும்னே சொல்லலாம். நீங்களுமே ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கூட ஆஸ்ட்ரோடாக் ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி உங்க ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்ட்ரோடாக் ஆப்ல ஃபர்ஸ்ட் சாட் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாட்டை ஃப்ரீயா க்ளைம் பண்ணிக்கங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? இப்போவே ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பேசுங்க. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கிளாரிட்டி அங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நீ கடைசி வரைக்கும் கிளம்ப மாட்டே. ஹேர் மட்டும் கோம் பண்ணிட்டு வரேன். ஹேர் கோம் பண்றேன். மழை வந்தாலும் ஸ்வெட் ஆகுது, வெயில் அடிச்சாலும் ஸ்வெட் ஆகுது. எனக்கு புரிய மாட்டேங்குது கிளைமேட். நேத்துலாம் சரி மழை. சரி பேசாம கிளம்புடி. பேசாம என்ன? ஓகே, கொண்டை முடிந்து விட்டது. கிளம்பலாமா? செமையா இருக்குல்ல சன்னு? நல்லா இருக்குல்ல? ஜாலியா இருக்கா? என்ன பாப்பி பண்றது? இன்னைக்குதான் உனக்கு ஜாலி, இதுக்கு மேல உனக்கு ஹோலி. நீ கூப்பிடாத பப்பு, அம்மா கூப்பிடுங்க. அதுலயே ஒண்ணு ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து கடைக்கு ரீச் ஆயிடுவோம். இப்போ ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய புது லக்கி வாங்க போறாங்க. உண்மை தெரியுமா லக்கி? நேத்து சொன்னீங்களே. நீ எங்க வச்சுன்னு தூங்குற? பெட்ல தானே இருந்தேன். நீ எப்போ ஒட்டி கேட்ட நாங்க பேசுறது? அன்னைக்கு ஒரு நைட்டு 1 மணிக்கு அப்போ என்ன பண்ணீங்க தெரியுமா? புது லக்கி வாங்கலாம் யோசிச்சீங்க. 1 மணிக்கு நாங்க யோசிச்சது நீ வந்து பார்த்த. நைட் 1 மணிக்கு. 1 மணிக்கு அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும் போதே நீ அப்போ இன்னும் நீ தூங்காம இருந்த. ஓகேடா, நம்ம வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எப்படி லக்கி கிட்ட சொல்றது அப்படின்னுட்டு. பட் இப்ப லக்கிக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால சந்தோஷம் தான் மக்களே. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எப்படி இந்த விஷயத்தை லக்கி கிட்ட சொல்றது அப்படின்ற மன கவலையில பயத்துல இருந்தோம். உனக்கு ஓகே தானே பாப்பி? கொடுத்துட்டு புது லக்கி வாங்கிட்டு வந்துருவோம். எனக்கு பரவாயில்ல, நான் புது மம்மி வாங்கிப்பேன். என்ன மட்டும் ஏமாத்துறீங்க? அம்மா என்னெல்லாம் கேட்க மாட்டேன். புது மம்மி வேணும் கேட்பேன். நீ கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டு அப்பா வேணுமா கேட்பியா மாட்டியா? கேட்பேன். அப்பா வேணும். சரி ஓகே, நீ புது மம்மி வாங்கிக்கிற தானே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? அப்போ ஒரு டப்பா வாங்குறா. டப்பால பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் பார்ட்டிஸ்ல லெஜெண்ட் கிட்ட கொடுத்துடலாம். அப்படியே கொடுத்துடலாம். எதுக்கு டப்பாலாம் வேற போட்டு கஷ்டம்? இல்ல இல்ல, வெளியே விட்டு அம்மக்களை பண்ணீங்க ஓடி போயிடாது. அதனால டப்பால போட்டு. உனக்கு டப்பா போடணுமா அப்படியே போறியா? ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா வச்சிருக்க? அது வந்து அம்மா அந்த அம்மா பாக்ஸ்ல போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி. இது என்ன பண்ணாலும் ஓகே, பார்ட்டிஸ் போயிட்டு உனக்கு கொடுத்துடலாம்ல இப்போ. இல்ல, நீங்க அங்க போய்க்கோங்க. நான் வந்து அந்த சரி அம்மா, இப்போ நமக்கு புது அம்மா வந்துட்டா இந்த அம்மா ஞாபகம் எல்லாம் உனக்கு வருமா? வருமே. ஞாபகம் வந்தா என்ன பண்ணுவா? அப்ப அம்மா என்ன கேப்பியா? கேப்பியா? கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஐ லவ் யூ இல்லையா? என்ன மட்டும் டப்பால போட்டு பார்சல் பண்ணி குத்துறோம் சொல்றீங்களே, அது உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? உனக்கு ஒரு குழந்தைய போய் இப்படி பண்றதுக்கு இப்ப யாரு பிராங்க் பண்ணிருக்காங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என் கூட்டன டீம் லக்கி தானே இப்ப கடைசியா நம்ம பார்சல் பண்ணி சரி, அனுப்புறோம். சாபூத்தி பண்ணலாம். சாபூத்தி தேவல்ல, நாங்க முடிவே பண்ணிட்டோம் உன்னதான் அனுப்பணும்னு. சாபு 3 நீதான் இப்ப போனோம். இப்ப போனோம். அவுட் ஆயிட்டேன். நாங்க என்ன பண்றது? புது லக்கி வாங்க பழைய லக்கி பேட் கேர்ள் ஆயிடுச்சு. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. அம்மா குடுக்குற ஸ்நாக்ஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டு வருது. காலையில மார்னிங் சாப்பிட மாட்டேங்குது. அதனால நாங்க போய் புது லக்கி பார்ட்டிஸ்ல இருந்து வாங்க போறோம். ஏமா நானே உங்க முருகா வேணும், முருகா லக்கி பாபா கேட்டீங்க. அதுக்கு ஏமா வாங்கினீங்க? ஏன்டி திருப்பி கொடுக்குது வாங்குனீங்க? அப்பயே வாங்காம இருந்திருக்கலாம்ல. முருகா கிட்ட நாங்க குட் கேர்ள் லக்கி தான் கேட்டோம். நீ குட் கேர்ள் லக்கியா தான் வந்த. அம்மாக்கும் அப்பாக்கும் 4 இயர்ஸ் முன்னாடி நீ குட் கேர்ளா தான் வந்த. ஆனா இப்போ நீ பேட் கேர்ள் ஆயிட்ட. எங்களுக்கு பேட் கேர்ள் வேணாம். அதனால நாங்க போய் புது லக்கி வாங்குறோம். நீங்க மட்டும் பேட் கேர்ள், நீங்க மட்டும் பேட் கேர்ள் லேடியா இருக்கீங்க. லேடியா ஆகுறாரா? நீ மட்டும் இருக்கற. அப்ப நான் சரி, இப்ப தீத்த என்ன முடிவு சொல்றீங்க? நீ இப்போ புது லக்கி வாங்க போறியா இல்ல புது மம்மி வாங்க போறியா? நீ சொல்லு. தீத்த ஒரு முடிவுக்கு வாங்க. புது மம்மி தான். ஓகே. எங்க பா
யார பார்சல் பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தங்க பப்பினு அதுவே போற குழந்தை எதுக்கடி அழு வச்சுன்னு அதுக்குதான்டா தூக்கி கொஞ்ச நேரம் வச்சு முத்தா மட்டும் கொடுத்துக்கிறேன். அங்க போய் அமக்கல பண்ணாம இருக்கணும். பழைய லக்கி பாடிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்புறம்? அது அந்த பொம்மைக்கு Dress போட்டு நிப்ப வைப்பாங்கல்ல, அங்க நிக்க வச்சாங்க. ஓகே லக்கி பாய் சொல்ற வீடியோல. பாய் गाइस சொல்றேன். உனக்கு தான் அந்த Dress போட்ட பொம்மை எல்லாம் பிடிக்குமா? அந்த மாதிரி நீயே போய் Dress போட்டு நின்று சரியா? அங்க நீ தானே எப்பயுமே அந்த மாதிரி போய் நிப்ப, ஜாலியா உனக்கு பிடிக்கும். பொம்மை கூட பொம்மையா போய் ஒளிஞ்சுப்பல்ல, இப்ப போய் பொம்மை கூட பொம்மையா ஒளிஞ்சுக்கோ. யார் வேணாம், நீ இனிமேட்டு அங்கேயே இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி பாய் சொல்றேன் வீடியோல. பாய் गाइस, இதோட நான் வர மாட்டேன். என்ன எங்க என்ன பாக்கணும்னா பாடி சொல்லணும். ஏமாத்தி விடலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவனை ஏமாத்திலாம் விடணும்னு நினைக்கல, ஏமாத்தி தான் விட்டுறோமே. மம்மிக்கா அப்பாக்கா கண்டிப்பா பாடிதான். லவ் யூ டூ பப்பி குட்டி. சரி, 2 பேருமே போறீங்களா அப்போ? நீ தானே அம்மா வேணா நான் புது மம்மி வாங்கிக்க போறேன்னு நீ சொன்னமா குழந்தை. இல்ல, நான் எங்க மம்மி கூட தான் இருப்பேன். அச்சச்சோ. நீங்க தண்ணி விட்டா நான் எங்க மம்மி எங்க அச்சச்சோ. சரியா? எப்பவுமே கையை புடிச்சுன்னு விட்டு போக்கூடாதுல சொன்னீங்க. அச்சச்சோ. இதெல்லாம் நீ விட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லணும். விட்டு போயிட்டு வந்துட்டு இப்ப சொல்றீங்க. கோல்டு குட்டி அம்மாது சிக்கன் பிரியாணி. ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா வச்சிருக்க? அது வந்து டாடிய குத்துட்டா அப்படியே வந்துட்டு அப்படியே ஒட்டி குச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே போறோம். அம்மா கார் ஓட்டினா உனக்கு ஓகேவா? பிரச்சனை இல்லல்ல. நீ 2 நாள் ஆனாலும் வீட்டுக்கு போக மாட்டேன். இப்பயே சொல்லிடுறேன், அம்மா கார் ஓட்டணும். ஏய் இல்ல, நாங்க டிசைட் பண்ணிட்டோம் ஃபைனலா. இப்போ உங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே மக்களே, நாங்க வந்து முடிவு எடுத்துட்டோம். இந்த வாட்டி லக்கியை வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா அது வேற ஒண்ணு. அதனால வேற வழி இல்லாம இப்ப நாங்க விட்டுதான் ஆகணும். இனிமேல் ஒழுங்கா லக்கி இருக்கணும், புரியுதா? ஒழுங்கா இல்லையோ கண்டிப்பா ரிட்டர்ன் பண்றோம், ஓகேவா? அப்புறம் பாடிஸ்ல பொம்மையா தான் நிப்ப நீ. அப்புறம் வெளிய போனா என்ன பண்ணணும்? அம்மா அப்பா கை பிடிச்சிட்டா இருக்கணும். கை பிடிச்சிட்டு இல்லன்னா என்ன ஆகும்? ரோட்ல யாராச்சும் பூச்சா கச்சி போட்டுருவோம். அதே மாதிரி அம்மா குடுத்துட்டு வர குடுக்குற ஸ்நாக்ஸா ஒழுங்கா சாப்பிட்டு வரணும். சாப்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? கைக்கெல்லாம் தொங்கி விட்டா அப்படியே டபுள் கரண்டி வச்சிடும். 1 month பார்க்கலாம் மகளே லக்கி எப்படி இருக்கு, ஒழுங்கா பிஹேவியர் நல்லா இல்லனா மறுபடியும் ரிட்டர்ன் தான். அப்பா, சொல்லம்மோ நம்ம சாக்கிங்ஸ் போய் குடிக்கலாமா? ரிட்டர்ன் போறத பத்தி பேசுறதா, சாக்கிங்ஸ்ல பால் குடிக்கிறத பத்தி பேசுறேன். வீட்ல சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவியா? எப்படி சாப்பிடுவேன்? சூப்பர் டேஸ்ட்மா. ஸ்கூலுக்கு போனா எங்கேயாவது அம்மா வேணும்னு அழுவுறியா? இதுக்காகவே ஒன்று ரிட்டர்ன் போறேன். நான் ஸ்கூலுக்கு போனோனே அழலாம் மாட்டேன், மிஸ் பண்ணுவாங்க. என்ன மிஸ் பண்ணுவா அம்மாவை? ஓகேடா, ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோறு பொழுதன்னைக்கு அதே நினைப்பிலே வாழ்றது. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. சிப்பர் எடுத்துக்காமோ. இப்ப நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். நான் கேக்கலப்பா. நீ கேக்கலையா? சரி, வண்டியில உட்காரு. லக்கி நீ வா, நம்ம 2 பேர் மட்டும் போலாம். எதுக்கு அதை அப்படி உட்கார வச்சிருக்க? மூடிட்டு உட்காருன்னு ஏன் அப்படி சொல்லிருக்க? பேசினே இருப்பேன் அப்படின்னு பேசினே இருப்பேன். ஏய், நீ பேசினே இருக்கடி, அதே மாதிரி உங்ககிட்ட அது பேசினே இருக்கடி. எடுத்தியா கைய வாயில இருந்து? வீட்ல காலையில வச்ச சாம்பார் இருக்கு மக்களே, அம்மா வச்ச சாம்பார். எல்லா நாளும் சாம்பாரை தின்னாம என்ன வலுக்கட்டாயமா அபியூஸ் பண்ணி மறுபடியும் அபியூஸ் வழி இல்லையேன்னு சோளாபுரி சொல்லிட்டு உட்காந்துட்டு ருசி எல்லாத்தையும் வாங்கி திட்டு நான் நன்றி இல்லாம பேசுறீங்க. நாங்க மார்னிங்கே சாப்பிட்டோம். 11:30க்குலாம் நம்ம டின்னரே லஞ்சே முடிச்சிட்டோம். அதனால இப்ப பசி வர ஆரம்பிச்சிச்சு மக்களே லைட்டா. 7:30க்கு லக்கிக்கும் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல. நாங்களும் யூஸ்வலா நாங்க சாப்பிட்ற டைமே 9:30க்கு மேல தான். ஆனா இன்னைக்கு பாருங்க 7:30க்குலாம் இறங்கி கொஞ்ச நேரம் உட்காருங்க, சாப்பாடு வர வரைக்கும். இது சப்பாத்தி அவனுக்கு. சப்பாத்தியா இது? சரி, இந்த சப்பாத்தி செஞ்சு கொடுக்கவா? ஓ அப்படியோ, நான் சப்பாத்தியோ இது பேரு. ஒன்ன நீ ஃபுல்லா சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுவேன்? காலி பண்ணு கடன்னு. அதுக்குள்ளேயே உடைச்சு போடுவேன். இதுதான் உடைச்சிட்டு 2 நாளா நீ உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இரு மாட்டுறாங்கல்ல. ஏலக்கு இப்படி நடந்த நான் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் வச்சிடலாம். அங்க ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் உடைஞ்சி அதுவே உடைஞ்சிச்சு. நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லை. எல்லாம் உடைக்கூடாது. அதிர்ஷ்டம் பத்திரமா வச்சுக்கணும் தானே. காசு போட்டு வாங்கியிருக்கான். வச்சாச்சா? எல்லாம் வச்சாச்சா? இல்லையே, இன்னும் 2 ரெடி இல்லையே.
வெரி குட், வச்சிருங்க, எல்லாத்தையும் வச்சிருங்க. முடிஞ்சிச்சு மாமா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. எதுக்கு பப்பி எடுத்து வச்சீங்க எல்லாத்தையும்? ஏன்னா எத்து வச்சோடனே மார்னிங் ஏஞ்சோடனே ஸ்கூலுக்கு போனோம்ல, அதனால ஃப்ரீயா எத்து வச்சு நம்ம போலாம். Very good. இதெல்லாம் நல்லா தான் வியாக்கியானமா பேசுறீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா காலங்காத்தால கிளம்புறப்பதான் பாரா இருக்கு. 3 days-ஆ இந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் ஸ்கூல்லயும் கடைசியா 1 month இந்த வேலை பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இல்லன்னு சொல்லு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. காலையில ஆனா 5 நிமிஷம் லேட்டா தான் நீங்க போறீங்க. என்ன அது பிரச்சனை இல்லை. என்ன எழுதுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பாண்ட் பேப்பர் எழுதுறோம். பாண்டு பேப்பர். குழந்தை கூட நமக்கு இந்த சொத்து நம்மளது இல்லங்க, வெச்சுக்கங்க அப்படின்னா. லக்கியோட டைரி ஃபில் பண்றோம். 3 நாளா மறந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இல்ல டைரின்னு சொல்லாத, பயோடேட்டா. தெளிவா பேசு. டைரியில இருக்கிற பயோடேட்டா. என்ன இஎம்ஐ? இப்ப பாரு நமக்கு எத்தனை இஎம்ஐ இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இஎம்ஐ நம்பர்னு கேட்டுருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 16 12 12 21. டைரி ஃபினிஷ். கிளாப் பண்ணுங்க. அம்மா போட்டோலாம் இருக்கு, என் போட்டோவே இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு பிராங்க் பண்ணதே வேற, பிளான் பண்ணதே வேற, ஆனா நடந்ததும் வேற. வேற, போயிட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு வீடியோவா ஆயிடுச்சு. ஆனா லக்கி கொஞ்சம் பீதி ஆச்சு நடுவுல அங்க கொஞ்சம் பயமுறுத்தி விட்டோம். ஆமா, பிளான் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப சிக்கல. கடைசியில என்ன சிக்க வைக்க பார்த்தாங்க. சிக்க வைக்க பாக்கல, தொலைச்சிடலாம் இந்த அம்மாவை பிளான் பண்ணாங்க. ஆனா அடுத்த நடக்கல. வாட்டி மக்களே, ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா தரமா இருக்கும் ஒரு அம்மாக்கு. ஆமா, ஒரு பிளான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். அது பாருங்க, பயங்கரமான சம்பவமா இருக்கும். ஓகே மக்களே, நாங்க வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு லக்கி வந்து ஸ்கூலுக்கு போன, இப்பயே ஸ்லீப்பிங் வந்துச்சு. சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ணி நீங்க பாருங்க. புஷ்பா பண்ணிரு, கால் எங்க போட்டு உட்கார்ந்து. ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல மீட் பண்ணுங்க. பை சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லோஸ் பிரியா. Bye guys.